பேசுறேன் என்கிட்ட. தேவையில்லாம அவன்கிட்ட சொல்றல. நான் பேசுறேன் அவன்கிட்ட. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அட பாவிங்களா டேய், ஒரே ஒரு டாஸ்க் தான். ஒட்டுமொத்த பேரும் வந்துட்டு அப்படியே நார்மலுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் அவங்களோட உண்மையான மூஞ்ச காமிச்சிட்டு இருக்கானுங்க. இதனால் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, சும்மா ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் அழகாக அவங்களோட உண்மையான விஸ்வரூபத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாஸ்க் இருக்குல்ல, நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு, அந்த டாஸ்க் வந்துட்டு செகண்ட் லெவலுக்கு போகுது. இப்போ பிட்டு மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து பொம்மையை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இதில் பயங்கரமான சண்டை வருது. ஒரு பக்கம் வந்துட்டு விஷால் பயங்கரமாக கத்துறான், இன்னொரு பக்கம் வந்துட்டு ரயன் பயங்கரமாக கத்துறாரு. பொம்மையை பிடுங்கிறதுக்கு 4 பேர் அடிச்சுக்கிட்டு உருள்றானுங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் விஷால் இவங்களுடைய சண்டை தான் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டடாக படுது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரும் வேணும்னு அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாக் கிட்ட விஷால் சொல்லிட்டாரு. நானும் வேணும்னு அடித்தாங்கன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ அப்போ விஷால் யாரையோ அடிச்சிருக்காரு. வேணும்னு அடித்தாரா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வருதுன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு விஷால் ஜாக்லினை கிட்டத்தட்ட பயங்கர கோவமாக கத்திக்கிட்டே வந்துட்டு போகிறாரு. ஸோ நான் வந்து உங்ககிட்ட பேசல, நீயா தான் என்கிட்ட பேசின அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே போகும்பொழுது ஜாக்லின் அண்ட் விஷால் பயங்கரமாக வந்துட்டு சண்டை போடுறது தெளிவாக தெரியுது. ஸோ இப்போது இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. டாஸ்க்குக்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் அதெல்லாம் டாஸ்கில் தாண்டா, வாடா நம்ம ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக இந்த சண்டையை கூட யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. சரி, whatever it is, இவங்க 2 பேருடைய சண்டை உண்மையா இல்லை சும்மாவா, இல்லைனா வந்துட்டு டாஸ்கில் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்களா, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மலாக பழைய மாதிரி போயிட்டு ஜாக்லின் சிரிச்சு பேசுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.